வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது. உலக போர் நடந்திருக்கிறது, நாடு பிடித்தல் என்கிற பெயரில் போர் நடந்திருக்கிறது, ஆதிக்கத்தை இன்னொரு நாட்டின் மீது செலுத்துவதற்காக வேண்டி ஆதிக்க வர்க்கத்தினரினால் போர் நடந்திருக்கிறது, பொருளாதார சுரண்டலுக்காக வேண்டி போர் நடந்திருக்கிறது. எத்தனையோ போர்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள் போர்களிலே இழந்த சரித்திரம் உலக வரலாற்றிலே உண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள் என்று போர்க்காலத்தில் இறக்கப்பட்ட வசனம் நீங்களாக அல்லாஹ்வுடைய ஆயத். காரணம், நாமெல்லாம் இறைவனுடைய அடியார்கள். இந்த அடியார்கள் இந்த உலகத்தில் சாந்தி சமாதானத்தோடு, பகைமை உணர்வில்லாமல் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நியதி. ஆகவேதான் இறைவன் பகைவர்களை பகைவர்களாகவே நீங்கள் பார்க்காதீர்கள், அந்த பகைவர்களுக்கு கூட, தீமை செய்த மக்களுக்கு கூட நன்மையை செய்யுங்கள், அதன் மூலம் பகைவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறலாம் என்று சகோதரத்துவத்தை அல்லாஹ் 41வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள், தீமை செய்தவர்களுக்கு தீமையை செய்யாதீர்கள். தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்தால் யாருக்கும் இடையே பகைமை இருந்ததோ அந்த பகைமை உணர்வு நீங்கி உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் ஏற்படலாம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். மேலும் எந்த வேதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு வசனம், எந்த வேதத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட அறைகோவலை பார்க்க முடியாத ஒரு வசனம், எந்த வேதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை பார்க்க முடியாத ஒரு வசனம் திருக்குர்ஆனில் 5வது அத்தியாயத்தின் 32வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்கஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, அநியாயமாக எந்த காரணமும் இல்லாமல் யார் இந்த பூமியில் ஒரு அடியானுடைய உயிரை பறிக்கிறானோ அவன் மனித சமூகத்தையே கொன்றவனை போலாவான் அல்லாஹ்வுடைய பார்வையில். காரணம், எல்லோரும் என்னுடைய அடியார்கள், எல்லோரும் என்னால் படைக்கப்பட்ட மக்கள். யாராவது இந்த உலகத்தில் ஒரு அநியாயமாக எந்த காரணம் இல்லாமல் ஒரு உயிரை பறித்தால் அவன் எப்படிப்பட்ட குற்றத்திற்குரியவனாக என்னுடைய நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவான் என்றால் உலக மக்கள் அனைவர்களையும் கொன்றவனை போல அவன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு உயிரை இந்த பூமியில் நீங்கள் வாழ வைத்தால் உலக மக்கள் அனைவர்களையும் நீங்கள் வாழ வைத்ததை போல ஆவீர்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். போர் நெறிமுறைகளை மக்களுக்கு போதித்த மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் இருந்தும் மதத்தை பரப்ப அல்லாஹு தஆலா எங்காவது போர் செய்ய தூண்டிய ஒரு வசனத்தை திருக்குர்ஆனிலே காண்பிக்க முடியுமா? சமாதான உடன்படிக்கை செய்த மக்களை எதிர்த்து ஒப்பந்தத்தை முறித்து தூக்கி வீசி ஒப்பந்தத்திற்கு எதிராக அல்லாஹு தஆலா எங்காவது போர் செய்ய சொன்ன ஒரு இறைவசனத்தை திருக்குர்ஆனிலே பார்க்க முடியுமா? முடியாது. இனி போர் நேரங்களில் கூட பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது, ஆன்மீகத்தில் மூத்தவர்களை பாதுகாக்க வேண்டும், வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், நெறிமுறைகளை வகுத்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். போர் நேரங்களில் நீங்கள் தாக்கப்படும் பொழுது அவர்கள் உங்களை தாக்க, நீங்கள் பிறரை தாக்கும் பொழுது உடம்புகளை சிதைக்காதீர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எங்காவது நடக்குமா? போர் நேரத்தில் போர் தர்மத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஆகவேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் அல்லாஹ் மதத்தை பரப்ப போர் செய்யாதீர்கள், சமாதானத்தை விரும்பி வருகிற மக்களை எதிர்த்து போர் செய்யாதீர்கள், ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்திற்கு எதிராக நடவடிக்கைகளிலே இறங்காதீர்கள், உங்களுடைய ஆட்சியின் கீழ் இஸ்லாம் அல்லாத யாராவது இருந்து அவர்கள் அநியாயமாக உங்களுடைய ஆட்சியின் கீழ் அவர்கள் கொலை செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டால் சொர்க்கத்துடைய வாசனையை கூட நீங்கள் நுகர முடியாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அந்த அளவுக்கு போர் நெறியோடு போர் தர்மத்தோடு எதிர்கொள்ளப்படுகிற ஒரு முதல் போர் இந்த பத்ர் போர். அது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அபூ சுஃபியானுடைய அந்த திட்டத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப பயணமாகிற நேரத்தில் பத்ர் போர் வரை, பத்ர் என்கிற இடம் வரை அபூ ஜஹல் வந்து விட்டான் என்கிற செய்தி கிடைத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைக்கு ஆளானார்கள். அல்லாஹ்வும் அனுமதி கொடுத்தான். இப்பொழுது பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த அபூ ஜஹல் ஊரில் இருந்து கிளம்புகிற பொழுது எப்படிப்பட்ட எண்ணத்தோடு கிளம்பினான், அவனுடைய எண்ணம் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன,
என்பதை அல்லாஹு தஆலா 8வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பதரன் வரிசாஅன் நாசி வயசுத்தூன அன் சபீலில்லாஹ். இவன் மிக மிக அநியாயக்காரன். பெருமைக்காக, மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக வீட்டிலே இருந்த மக்களை எல்லாம் கிளப்பி பத்ர் என்கிற இடத்திற்கு மக்களை அழைத்து வந்திருக்கிறான் இந்த பாவி என்று அல்லாஹு தஆலா தூதருக்கு வஹி மூலம் அறிவிப்பு செய்கிறான். பத்ர் போர் களத்திற்கு வந்து அமர்ந்தாச்சு. சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூராவும் செய்து முடித்து விட்டது. நாளைய தினம் போர் நடக்க போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் அன்றைக்கு இரவு அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மக்களோடு மக்களாக கலந்திருக்காதீர்கள். உங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு கூடாரம் அறைக்கிறோம். அங்கே இருந்து கொண்டு நீங்கள் மக்களுக்காக வேண்டி நீங்கள் கட்டளை பிறப்பியுங்கள். மக்களோடு மக்களாக இருக்காதீர்கள். நாங்கள் மதீனாவிலே இருக்கிற தேர்ச்சி பெற்ற நபர்களை உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்புக்காக வேண்டி நிறுத்துகிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மசூராவுக்கு பிறகு அதே போல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தனியாக பாதுகாப்பான ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. உடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இருந்தார்கள் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இங்கே, ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? மதுபானங்களை அருந்தி அடிமை பெண்களை பாட விட்டு இரவு முழுக்க கச்சேரிகள் நடத்தி ஒட்டகங்களை அறுத்து உண்டு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோடு அபூஜஹலுடைய படை ஒருபுறம். இங்க இருக்கிற மக்கள் ஆயுதம் இல்லாத மக்கள். இங்க இருக்கிற மக்கள் 313 317 நபர்களை கொண்ட மக்கள். அங்கே இருக்கிற மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள். 3 1 பகுதி மக்கள். இந்த மக்களிடத்தில் ஆயுதம் இல்லை, ஆனால் அல்லாஹ் இருக்கிறான். இந்த மக்களிடத்தினுடைய உள்ளத்தில் சிறிது கூட பயமில்லை. காரணம், ஈமான் நிரம்பி வழிந்திருந்த உள்ளம். அந்த உள்ளம் எல்லாம் இந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்றால் 15 ஆண்டு காலம் பொறுமையையும் சோதனைகளையும் முற்சென்ற சமூகத்துடைய வரலாறுகளையும் எடுத்து சொல்லி சொர்க்கம் வேண்டும் என்றால் தியாகங்களை சகித்தே தீர வேண்டும் என்கிற உறுதிப்பட நிலையான மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார்கள். அங்கேயோ அபூ சுஃபியான் வந்துவிட்டார், நமக்கேன் இந்த போர் என்று மக்கள் மத்தியிலே சலசலப்பு தொடங்கியது. சிறு சிறு குழுக்களாக 10 பேர் 20 பேர் வந்த சிறு சிறு குழுக்கள் எல்லாம் நமக்கு வேண்டாத வம்பு. முகமது ஒரு இறை தூதர், அவர் இறை தூதரை ஒப்புக்கொள்கிறோமோ இல்லையோ, அவர் ஒன்னு சொன்னால் பழித்து விடும், அவரை எதிர்த்து போர் செய்வது நியாயமல்ல என்று ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நாம் யாரை எதிர்த்து போர் செய்ய போகிறோம்? அவர்கள் எல்லாம் நம்முடைய உறவினர்கள். நம்முடைய தந்தை அங்கே இருக்கிறார், நம்முடைய மகன் அங்கே இருக்கிறார், நம்முடைய அண்ணன் தம்பிகள் அங்கே இருக்கிறார்கள். நாளைக்கு போர் செய்து போரில் அவர்கள் எல்லாம் இழந்தால் நம்முடைய குடும்பத்து மக்களை அல்லவா நாம் இழக்க வேண்டி வரும். ஏன் இந்த நிலைப்பாடு? இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார், நாம் இன்னொரு முறை முகமது நம்மை அடித்தாலோ துன்புறுத்தினாலோ ஏதாவது இடையூறுக்கு வந்தாலோ அப்பொழுது இந்த முகமதையும் முகமதுடைய தோழரையும் எதிர்த்து மீண்டும் இதைவிட பெரிய பட்டாளத்தை திரட்டி வருவோமே, இப்பொழுதுதான் அபூ சுஃபியான் வந்து விட்டாரே. இப்படி பல கலக்கங்கள் அவர்களுடைய படையில் நடந்து கொண்டிருக்கிறது. மறாவது நாள் போர் நடக்க போகிறது. போர் நடந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் போருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள் அன்பான சகோதரர்களே. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அபூ ஜஹல் செய்கிற துஆ, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற துஆ, அபூ ஜஹலுடைய துஆ வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வே, அபூ ஜஹலுடைய துஆ, அல்லாஹ்வே, நாங்கள் உன்னை வணங்குவது உண்மையானால் இந்த முஹம்மதிற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். இந்த முஹம்மது உறவு முறைகளை துண்டிப்பதற்காக வேண்டிய வந்த மிகப்பெரிய ஒரு பாவி இந்த முஹம்மது. இந்த முஹம்மது நிச்சயமாக நாங்கள் அறியாத ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லி எங்களின் மீது ஒரு மார்க்கத்தை திணிக்கிறார் இந்த முஹம்மது. ஆகவே யா அல்லாஹ், இந்த 2 அணியில் உன்னுடைய திருப்திக்குரிய அணி ஏதோ, இந்த 2 அணியில் உன்னுடைய நேசத்திற்குரிய அணி ஏதோ, அந்த அணிக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். ஒரு புறம் காலைய தினம் பத்ர் போர் நடப்பதற்கு முன்னதாக அபூ ஜஹலுடைய துஆ, அபூ ஜஹலுடைய துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே, ஒரு 313 317 விரல் விட்டு எண்ணுகின்ற தோழர்களோடு இங்கே நான் வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஆள் பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, வாகன பலம் இல்லை. உன்னுடைய உத்தரவின்படி
இதோ இந்த இடத்தில் இந்த தோழர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் யா அல்லாஹ். இவர்களை இந்த நேரத்தில் நீ அழித்து விட்டால் உன்னை இந்த பூமியில் தூய்மையாக ஏகத்துவத்தை பின்பற்றி உன்னை மட்டுமே வணங்கி வழிபடுகிற மக்கள் இல்லாமல் போய் விடுவார்கள் யா அல்லாஹ். ஆகவே இந்த மக்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆ ஒரு புறம். இப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு சுஜூதில் கிடந்து அழுது மிகப்பெரிய துஆ செய்தார்கள் என்றால் அவருடைய மேலாடை அடிக்கடி சரிந்து கீழே விழும். நான் அவருடைய மேலாடையை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்த்தி கொடுத்து, அல்லாஹ்வுடைய ரசூலே அழுகையை நிப்பாட்டுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நிச்சயம் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், அல்லாஹ்வுடைய ரசூலே அழுகையை நிப்பாட்டுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு இங்கே உள்ள பிரார்த்தனைகள். சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது துஆ, அல்லாஹ்வே இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைபெறச் செய்ய போர் செய்ய நீ அனுமதி கொடுத்தாய் என்கிற ஒரே காரணத்திற்காக எங்களை எதிர்த்து மார்க்கத்தின் அடிப்படையில் எங்களை வாழ விடாமல் எங்களை வைத்த இந்த குறைசிகளுக்கு எதிராக இன்றைய தினம் நாங்கள் நடத்தக்கூடிய போரில் பலகீனமுடையவர்களாக எங்களுக்கு எல்லா வகையிலும் நீதான் யா அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் இஹ்லாஸாக உள்ளபூர்வமாக அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது பிரார்த்தனை செய்த பொழுது அல்லாஹ் ஹிஸ்புல்லாஹ் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்ற இந்த பூமியில் இரண்டு மக்கள் உண்டு. ஒன்று ஹிஸ்பு சைத்தான், சைத்தானுடைய படையினர்கள், இன்னொன்று ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய படை. அப்படி அல்லாஹ்வுடைய படையாக திகழ்கிற மக்கள் வெறும் 313 மக்கள் ஆயுதம் இல்லாமல் ஈமான் உறுதியோடு முழுக்க முழுக்க நம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய அருளை செலுத்துவதை எல்லா மக்களும் பார்த்து அதிர்ந்து போன ஒரு போர் இந்த பத்ர் போர். இந்த பத்ர் போரில் அல்லாஹு தஆலா அவன் செய்த அந்த துஆ, அவன் அந்த அபூஜஹில் உத்பா ஷைபா அபூஜஹில் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவை அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆன் 8வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் தஸ்தஃப்திஹு ஃபக்கத் ஜாஅக்குமுல் ஃபத்ஹ். இறை நிராகரிப்பாளர்களே, வெற்றி வேண்டும் என்று என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். இறை நிராகரிப்பாளர்களே, உங்களுக்கு நிச்சயம் ஒரு தீர்ப்பு வேண்டும், ஒரு முடிவு வேண்டும் என்று என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். வஇன் தன்தஹு ஃபஹுவ கைருல் லக்கும். இங்கிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் அது உங்களுக்கு நல்லது. வஇன் தஊது நஅது வலன் துஅனி அன்கும் ஃபியத்துக்கும் ஷையன் வலவ் கஸரத். இங்கிருந்து நீங்கள் விலகாமல் மூமின்களை எதிர்த்து நீங்கள் தயாரானால் உங்களை எதிர்த்து நான் தயாராவேன். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. உங்களை எதிர்த்து நான் தயாராவேன் என்று அல்லாஹு தஆலா ஒரு இறைவசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துஆவுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பதில், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த மக்களுக்கு சொன்ன பதிலை அல்லாஹ் சொல்கிறான். 8வது அத்தியாயம் 43வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த பத்ர் போர்க்களத்தில் நிச்சயமாக நான் உங்களுக்கு முதலில் செய்த ஒரு அருள் என்னவென்றால், 8வது அத்தியாயம் 43வது வசனம். அல்லாஹு தஆலா தூதர் தூங்குகிற பொழுது இரவு நேரத்தில் அந்த தூக்கத்தில் அல்லாஹ் என்ன செய்தான், 1000 பேர் கொண்ட அந்த படையை குறைந்த எண்ணிக்கையுடையவர்களாக காட்டி இந்த படையை பெரிய பிரம்மாண்டமான ஒரு படையாக தூதருடைய உள்ளத்தில் காட்டி தூதரை அல்லாஹ் முதலில் உறுதிப்படுத்திய சம்பவத்தை 8வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்கிறார். இந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான். 8வது அத்தியாயம் 9வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே கிடந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலே தலையை உயர்த்துங்கள் என்று சொல்லப்பட்டது. தலை உயர்த்தப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போர் ஆயுதத்தோடு வெண்ணிற ஆடை அணிந்து இதோ போர் குதிரையின் மீது ஏறி அமர்ந்து இதோ வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை ஓத ஆரம்பித்தார். 8வது அத்தியாயம் 9வது வசனம். இது தஸ்தஈஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி அழைத்த பொழுது அல்லாஹ் உங்களுக்கு 1000 வானவர்களை அல்லாஹ் உங்களுக்கு இதோ இந்த பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு உதவியாக அல்லாஹ் தஆலா இதோ தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதருக்கு சொல்கிறான்.
அந்த பத்ர் போர்க்களத்தில் வந்த அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் போடுகிற கட்டளையையும் இங்கே நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் அந்த 1000 மலக்குமார்களுக்கு ஜிப்ரீலுக்கும் சேர்த்து அல்லாஹ் போட்ட கட்டளை, இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையாக பிறப்பித்தான். அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு, நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் நம்முடைய மூமின்களை, அன்சாரிகளை, முஹாஜிர்களை நீங்கள் போய் உறுதிப்படுத்துங்கள், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை எல்லாம் ஓதி மலக்குமார்களை பார்த்து, மலக்குமார்கள் வந்ததை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து அந்த மக்களுக்கு ஒரு கட்டளையாக வகை செய்தியாக சொன்னார்கள். இந்த இடத்தில் நாளைக்கு நடக்கக்கூடிய போரில் இன்னார் கொல்லப்படுவார், இந்த இடத்தில் நாளைக்கு நடக்கப்படுகிற அதிகாலை பொழுதில் இன்னார் பழி தீர்க்கப்படுவார், இந்த இடத்தில் நாளைய தினம் நடக்கக்கூடிய போரில் இன்னார் வேறறுக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயின் ஏற்பாட்டின்படி மக்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். மக்களுக்கு இந்த இறை செய்தி எல்லாம் மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருந்தது. அல்லாஹ் நம்மை கைவிடவில்லை, அல்லாஹ் நிச்சயம் நம்மை கைவிடவில்லை. ஜிப்ரீல் வந்தாராம், வானவர்கள் வந்திருக்கிறார்களாம், இதோ ரஹமத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நற்சான்றிதழ் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் ரொட்டி துண்டை கையிலே வைத்து, பேரித்தம்பழத்தை கையிலே வைத்து அமர்ந்து உண்டு கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நடந்து கொண்டிருக்கிற இந்த போரில் நான் கலந்து மரணித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். உமக்கு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னார்கள். உடனே அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போரில் மரணித்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொன்ன காரணத்தினால் அந்த ஜன்னத்தை அடைவதற்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற நேரத்தை, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ரொட்டியை சாப்பிடுகிற நேரம் கூட இந்த பூமியில் வசிக்க நான் விரும்ப மாட்டேன் என்று ரொட்டியை தூக்கி வீசி போரில் கலந்து ஷஹீதானார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் கைப்பிடி மண்ணை எடுத்து எதிரிகளுடைய முகத்திலே வீசினார், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். 54வது அத்தியாயம், 54வது அத்தியாயத்தின் 45வது வசனம், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுகிறார். சயுஹ்ஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபுர், நிச்சயமாக எதிரிகள் புறங்காட்டி நிச்சயமாக ஓடுவார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் இந்த போரில் தரப்போகிறான், எதிரிகள் புறங்காட்டி ஓடப் போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகம் அதிகம் இந்த ஆயத்தை அந்த நேரத்தில் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த திருக்குர்ஆனோடாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி பத்ர் போர் நடக்கிறது. கடுமையான சண்டை. கடுமையான சண்டையில் எதிரிகள் எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பொழுதில் அங்கிருந்து வந்த ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்கள் பிடித்து விசாரித்த பொழுது யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த பையன், அந்த மனிதன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலே, முஹம்மது அவர்களே, அபூஜஹலை பார்த்தேன், உத்பாவை பார்த்தேன், உமையாவை பார்த்தேன், உத்பா பின் ரபீஆவை பார்த்தேன், சைபா பின் ரபீஆவை பார்த்தேன், உத்பா பின் முஐதை பார்த்தேன், உக்பா பின் முஐதை பார்த்தேன், பட்டியலே சொல்கிறான் அந்த சகோதரன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா மக்கா தன்னுடைய ஹிருதய பகுதியை வெளியேற்றி இருக்கிறது, தன்னுடைய ஈரல் பகுதியை மக்கா வெளியேற்றி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முன் அறிவிப்பையும் உங்களுக்கு நான் உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உம்ராவுக்காக சென்ற பொழுது, பத்ர் போருக்கு முன்னதாக உம்ராவுக்கு சென்ற பொழுது, உமையா பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய எஜமான் உமையா சாத் அவர்களுக்கு நண்பர், அவருடைய வீட்டில் போய் தங்கி பகல் பொழுதில் தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹல் வந்து கடுமையாக எதிர்க்கிறான். உங்களுடைய அன்சாரி தோழர்கள் தான் அந்த முகமதுக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா, மிக விரைவில் அதனுடைய வேதனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கடுமையாக எச்சரிக்கிறான். சாது திரும்ப சொல்கிறார், உன்னை மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவது கிடையாது, நீ ஏதாவது ஒன்றை செய்தால் சிரியாவுக்கு உன்னுடைய வியாபார கூட்டமே செல்லாமல் பாதையை அடைத்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்கிறார். இருவருக்கு மத்தியில் வாக்குவாதம் நடக்கிறது. அப்பொழுது வாக்குவாதத்திற்கு பிறகு உமையாவோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமையாவே சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, உம்மை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். என்ன முன்னறிவிப்பு? நீ மிக சீக்கிரம் கொலை செய்யப்படுவாய். உமையா பயந்து போனார். பிலாலுடைய எஜமான்
அவன் ஓடி போய் தன்னுடைய மனைவி இடத்தில் இப்படி என்னுடைய அன்சாரி தோழர் முகம்மது சொன்னதாக ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார் என்று சொல்லப்பட்டது. மனைவி சொன்னால் முகம்மது பேசினால் பொய் சொல்ல மாட்டார், முகம்மது பேசினால் உண்மையாகத்தான் இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த போருக்கு உமையாவையும் வலுக்கட்டாயமாக அபூஜஹில் அழைக்கிறான். உமையா சொல்லியும் விடுகிறார். ஏற்கனவே முன்னதாகவே அன்சாரி தோழரின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு முன்னறிவிப்பை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னால் வர இயலாது என்கிறான். பல வகையிலும் அவனை ஏளனமாக பேசி 2 நாள் நீ வந்தால் போதும், போர் நடப்பதற்கு முன்னதாக நீ திரும்ப வந்து விடு என்றெல்லாம் சொல்லி உமையாவை இழுத்து கொண்டு வந்து போரிலே சிக்க வைத்து விடுகிறான். இந்த 1000 பேர்களில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான மக்கள் போர் செய்ய விருப்பம் இல்லாத மக்கள். அபூஜஹலுடைய கட்டாயத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் வந்த மக்கள். அந்த மக்கள் எப்படியாகினும் மக்காவில் நம்மை கேவலமாக பேசுவார்களே என்பதற்காக வேண்டி விருப்பம் இல்லாத வந்த கூட்டம் தனி. இப்பொழுது போர் நடக்க போகிறது. மலக்குமார்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அணியில் தூதர்களுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய சஹாபாக்களுடைய அணியில் 313 பேர்களும் அங்கே 1000 நபர்களுமாக இருந்து போர் நடந்து கடுமையான தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் நடந்து அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நற்செய்தியையும் அல்லாஹ் சொன்னான். உங்களுடைய இனி வாழ்நாளில் நீங்கள் செய்ய போகிற பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சுப செய்தி சொன்ன போர்தான் இந்த பத்ர் போர். இந்த பத்ர் போர்க்களத்தில் பத்ர் போர் முடிந்து நடந்த சம்பவம் நமக்கு பெரிய ஒரு பாடம், ஒரு படிப்பினை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இவரும் உமையாவுக்கு ஆரம்பகால நண்பர். இந்த பத்ர் போர்க்களத்தில் உமையா கொல்லப்படாமல் கைதிகளாக பிடிக்கப்பட்டார். உமையாவும் உமையாவுடைய மகன் அலி இப்னு உமையா இருவரும் அப்பாவும் மகனும் தந்தையும் மகனும் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். உமையா என்ன சொல்கிறார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, என்னை கொன்று விடாது, நாமெல்லாம் காலம் காலமாக எப்படிப்பட்ட நட்போடு பழகியவர்கள் என்று உனக்கு தெரியும். என்னிடத்தில் ஒட்டகம் உண்டு, குதிரைகள் உண்டு, செல்வங்கள் உண்டு, எல்லாம் உனக்கு நான் தருகிறேன். என்னை பத்திரமாக மதீனாவிலே வைத்து என்னை நீ பாதுகாத்தால் போதும் என்று பேசி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்னுடைய அடிமையாக நீ இரு என்று பேசி அவரை அழைத்து வந்த ஒரு சம்பவம் பத்ர் போர்க்களத்திலே நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு போர் நடந்தாலும் போர் முடிந்தவுடன் கிளம்ப மாட்டார். குறைந்தது 3 நாள் போர் நடந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இந்த உமையா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய கையில் இருப்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விடுகிறார். காரணம், இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கியவன் இந்த உமையா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை பார்த்து சொல்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, இந்த உமையா உயிரோடு இருக்கும் காலம் வரை உங்களுடைய பிலாலுக்கு நிம்மதியே இருக்காது, உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த பிலாலுக்கு நிம்மதி இருக்காது என்று 2க்கு 3 முறை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தில் பேசுகிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், கருப்பியின் மகனே, எனது அடிமையாக இருக்கிற இவரை எதிர்த்து பேச உனக்கு என்ன துணிச்சல் என்று பேசி விடுகிறார் குறும்புத்தனமாக கோபப்பட்டு. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹாஜிர்களையும் அன்சாரி தோழர்களையும் அழைக்கிறார்கள் சப்தம் போட்டு, இந்த உமையா உயிரோடு இருக்கிற காலம் வரை உங்களுடைய பிலால் நிம்மதியோடு இருக்க முடியாது, நிம்மதியோடு இருக்க முடியாது என்று சொன்னார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களையும் சேர்த்து அவர்கள் வட்டமிட்டு உமையாவையும் உமையாவுடைய மகனையும் சேர்த்து கொண்ட ஒரு சரித்திர சம்பவம் இந்த பத்ர் போர்க்களத்திலே உண்டு. இந்த பத்ர் போரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, விருப்பம் இல்லாமல் அபூஜஹலுடைய நிர்பந்தத்தின் பேரில் அவரும் போருக்கு வந்திருக்கிறார். போரில் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அப்பாஸ் அவர்களே, எனது தந்தை கத்தாப் இஸ்லாத்தை தழுவுவதை காட்டிலும் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுவதை நான் பெரிதும் விரும்புகிறேன். காரணம், நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை விட வேறு சந்தோஷமாக வேறு எதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் கருத மாட்டார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சம்பவம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அபூபக்கர் சித்திக் தனது மகன் அப்துர் ரஹ்மான் பத்ர் போர்க்களத்திலே எதிரியாக வந்தவன், அவனை கைதியாக பிடித்து அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் அப்துர் ரஹ்மான் இடத்திலே கேட்கிறார், மகனே, நீ பாவியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறாயே, நான் விட்டு சென்ற செல்வங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கொண்டு வந்து அபூஜஹலுடைய கையிலே கொடுத்தாயே என்று ஏசுகிறார், பேசுகிறார். மகன் அப்துர் ரஹ்மான் சொல்கிறார், தந்தையே, அப்படி ஒன்று பொருளாதாரத்தை கொடுக்கவல்ல, நீங்கள் விட்டு சென்ற பொருளாதாரம் வீட்டிலே உண்டு, சமாதானமாக இருங்கள். இன்னொரு சம்பவம் நடக்கிறது. முஸ்அப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் அவர்களுடைய
தம்பி அஜீஸ் என்பவர் அந்த போரில் பிடிக்கப்படுகிறார். சகோதரர் உமைர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், சகோதரன் என்று கூட பாராமல் சொல்கிறார், இவனை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள். காரணம், இவனுடைய தாய் எவ்வளவு விலை இவனுக்கு ஈடாக கொடுத்தாலும் இவனை இங்கிருந்து வாங்கி செல்வார்கள், பாதுகாப்பாக வையுங்கள் என்று உமைர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சம்பவம் அந்த பத்ர் போரில் இடம்பெற்ற சம்பவம். ஒரு நபித்தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், என்ன ஒரு அதிசயம் அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் குதிரையின் மீது ஏறி எதிரி ஒருவனை நான் வெட்டுவதற்காக வேண்டி வாளைத்தான் தூக்கினேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் அவனுடைய தலை கீழே விழுந்து விட்டது. நான் இன்னொரு நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, மிகப்பெரிய ஒரு அதிசயம், நம்முடைய அணியில் பெரிய ஆயுதம் ஒன்றும் இல்லை, ஆனால் சாட்டையால் அடிப்பதை போல பெரிய பெரிய சப்தத்தை யா ரசூலல்லாஹ் நாங்கள் எங்களுடைய அணியிலே கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் உண்மைதான். அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் ஒரு மனிதனை கொல்லச் செல்வதற்கு முன்னதாக அவன் கீழே விழுந்து விடுகிறான் யா ரசூலல்லாஹ், ஆமாம் உண்மைதான். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு 1000க்கும் மேற்பட்ட வானவர்களை அல்லாஹ் அனுப்பி அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று சொல்லப்பட்டது. அபு உதைபா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய தந்தை மரணித்து கிடக்கின்ற தன்னுடைய தந்தையை பார்த்து அபு உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய தந்தை. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், தந்தையுடைய மரணத்தில் வாடுகிறீரா அபு உதைபாவே? தந்தையுடைய இழப்பை எண்ணி ஏன் முகம் சுளித்திருக்கிறது அபு உதைபாவே? அபு உதைபா சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, தந்தையுடைய மரணத்தை நினைத்து ஒரு பொழுதும் நான் கலங்குகிறவன் கிடையாது. என்னுடைய தந்தை புத்தி கூர்மையானவர், பேச்சாற்றல் உடையவர், படிக்கின்ற திறமை உடையவர், நல்ல சிந்தனை உடையவர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மரணித்திருக்காமல் சிறுக்கு வைத்த நிலையில், இணை வைத்த நிலையில் மரணித்து போய்விட்டாரே யா ரசூலல்லாஹ், அவருக்கு மறுமை நாளில் நரகத்துடைய அடித்தளம் அல்லவா யா ரசூலல்லாஹ், அதை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் என்று அபு உதைபா அவர்கள் சொன்ன சம்பவத்தையும் இந்த இடத்தில் உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரில் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார், கடுமையான சேதம் என்று மதீனா முழுக்க யூதர்கள் திட்டம் திட்டி ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், உஹது போர்க்களத்தில் செய்த திட்டத்தை போல. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு இருப்பதற்கு சாட்சியாக தன்னுடைய கஸ்வா என்கிற ஒட்டகத்தை தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிஸா அவர்களுடைய கையிலே கொடுத்து, மக்களுக்கு பத்ர் போர்க்களம் முடிந்தது, வெற்றி கிடைத்தது, எதிரிகள் பூண்டோடு ஒழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை போய் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். சொன்னால் மக்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்தில் பங்கேற்ற மக்களுக்கெல்லாம் நற்செய்திகளை சொல்லி, அன்றைக்கு மிக குறைந்த சஹாபாக்கள் அந்த போரிலே இறந்திருந்தார்கள். அவர்களுக்காக வேண்டி ஷஹீதுகளை அடக்கி அவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். சென்றால் ஊர் முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வரவேற்பு. பாதி மக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு போர், பாக்கியமான ஒரு போர், அல்லாஹ் தஆலா போரில் கலந்து கொண்ட மக்களுடைய இனி வரப்போகிற பாவத்தை எல்லாம் மன்னிப்பதாக சொன்னானே, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் போச்சே யா ரசூலல்லாஹ். நீங்கள் இங்கிருந்து புறப்படும் பொழுது போர் என்று சொல்லவில்லை, அபூ சுஃபியானுடைய வியாபார பொருளை வழிமறிப்பதற்கு தான் செல்கிறோம் என்று சொன்ன காரணத்தினால் தானே யா ரசூலல்லாஹ் நாங்கள் உங்களோடு போருக்கு வரவில்லை, வந்திருந்தால் எங்களுக்கும் அந்த சிறப்பு கிடைத்திருக்குமே யா ரசூலல்லாஹ் என்று மதீனாவில் அன்றைக்கு இருந்த மக்கள் ஆதங்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சத்தியமாக, அல்லாஹ்வுமே சத்தியமாக, நீங்கள் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் ருக்கையா இதோ இறந்து போய் விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், நோய்வாய்ப்பட்டு கிடந்த காரணத்தினால் என்னை அருகில் இருந்து பாதுகாப்பாக இருங்கள், உனக்கும் பத்ர் போரில் பங்கெடுத்த நன்மை உண்டு என்று சொன்னீர்களே யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? உண்டு, உங்களுக்கும் அந்த நன்மை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சோர்களே, ஆகவேதான் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற இந்த முதல் போர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை மக்கள் பார்த்த ஒரு போர். அன்பார்ந்த சோர்களே, இந்த போரில் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல அல்லாஹுவையும் வணங்கி அல்லாஹ்வோடு சேர்த்து நல்லவர்களிடத்திலும் பிரார்த்தனை செய்த கூட்டம் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தன்னுடைய முழு பொறுப்பையும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பாதுகாப்பதில் தலை சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ்,
தவக்குல்து அலல்லாஹ், எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொன்ன மக்கள் தங்களுடைய பிரார்த்தனை, திக்ருகள், ஸலவாத்துகள் எதையாக இருந்தாலும் தூதருக்கு கூட செய்யாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே வணக்க வழிபாட்டு செய்த மக்கள் இன்னொரு புறம். அந்த மக்களுக்கு ஆயுதம் இல்லை, பலகீனமான மக்கள், வாகனம் இல்லை, போர் தந்திரம் தெரியாது, எல்லோரும் 50 வயதிற்கு அதிகமான மக்கள் அதிகமாக இருந்தும் அனைத்து பலகீனத்தையும் தாண்டி அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 249வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய அருளோடு, அல்லாஹ்வுடைய உதவியோடு எத்தனையோ சின்ன சின்ன கூட்டங்கள் பெரிய பெரிய கூட்டத்தை எல்லாம் துரத்தி அடித்திருக்கிறது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வர்ணித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதேபோல 30வது அத்தியாயம் 47வது வசனம், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் எந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீயில் தூக்கி நீங்கள் எரியப்பட்டாலும் 2 துண்டாக நீங்கள் வெட்டப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். தீயில் தூக்கி உங்களை எரிவதாக மிரட்டினால் தூக்கி எரி என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். 2 கூறாக உன்னை வெட்டி நான் பீத்து வீசுவேன் என்று எவனாவது மிரட்டினால் வெட்டி வீசுங்கள் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஆதே, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இருக்கிற கடமையும் உரிமையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா முஆதே? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் உங்களுக்கு கடமை வாக்குறுதி அல்லாஹ் அளித்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இஸ்லாமிய சமூக மக்கள், இந்த இஸ்லாமிய சமூக மக்கள், மக்காவில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பி இருந்தார்கள்? அவருடைய நம்பிக்கையில் என்ன குறை இருந்தது? ஏன் அல்லாஹ் தஆலா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைக்க என்ன காரணம்? அல்லாஹ்வை இந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து ஒரு போருக்கு வந்திருக்கிற ஒரு மக்களிடத்தில் அல்லாஹ்வை குறித்துள்ள தப்பும் தவறுமான சிந்தனை எண்ணம் எதன் மூலம் வந்தது என்பதை இஸ்லாமிய சமூக மக்கள் நிச்சயம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு எந்த ஒரு முஸ்லிமிடத்திலும் இல்லாத கடவுள் கொள்கை அந்த மக்களிடத்திலே அன்றைக்கு இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை, வணக்க வழிபாடு செலுத்த வேண்டிய விதத்தில் வணக்க வழிபாடு செலுத்தவில்லை, எனக்கு இணையாளர்களை ஏற்படுத்தி விட்டார்கள். அவர்கள் நான் பரிந்து பேச வேண்டுமா? அவர்கள் என்னை அழைத்து பரிந்து பேசினால் நான் மன்னிப்பேன் என்றெல்லாம் எனக்கு இணையாளர்களை உலகத்திலே ஏற்படுத்திய குற்றத்தை செய்த காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் பகிரங்கமாக சொல்லுகின்ற இந்த தீய ஒரு இணை வைத்தல் என்கின்ற இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவம். வமன் யுஸ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, இணை வைத்து விட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டதாக அல்லாஹ் எச்சரிக்கிறானே. சமூக ரீதியாக எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் நமக்கு வந்தாலும் நாம் அல்லாஹ் ஒருவனை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். நம்முடைய லட்சியம் சொர்க்கம், நமக்கு மக்களை பற்றியுள்ள பயம் இல்லை. ஆகவேதான் அல்லாஹ் 41வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் நமக்கு ஒரு நற்செய்தி அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. அல்லாஹ் தான் எங்களுடைய ரப் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உறுதியாக யார் இருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்ற அல்லாஹ் வானத்திலே இருந்து அல்லாஹ் மலக்கை இறக்குகிறான், விசேஷமான மலக்கு. அவர் நம்மோடு இருப்பார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் உங்களுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் இருப்பார், உங்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இருப்பார். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதுன். யாருக்கும் பயப்படாதீர்கள், உறுதியோடு நெஞ்சு தைரியத்தோடு இந்த பூமியிலே நீங்கள் இருங்கள், நாங்கள் நிச்சயம் உங்களை பாதுகாப்போம். சொர்க்கம் செல்கிற வரை, சொர்க்கத்துடைய வாசலில் கொண்டு போய் உங்களை விடுகிற வரை உங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு என்று அல்லாஹ் ஏகத்துவவாதிகளை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிற மக்களை அல்லாஹ் வானவர்களை கொண்டு பாதுகாப்பதாக நமக்கு அல்லாஹ் நிச்சயம் வாக்கு தருகிறான். அதை நிதர்சனமாக அல்லாஹ் காண்பித்த ஒரு போர் தான் இந்த பத்ர் போர்.
அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தொழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் அபூ ஜஹலுடைய தலைமையில் இதே உத்பா பின் முஆயித் என்பவன் ஒட்டக குடலை கொண்டு வந்து வைத்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமல்ல. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு ஒரு படிப்பனைக்குரிய பாடமாக இந்த பத்ர் போர் அமைந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒட்டக மலக்குடல் முதுகின் மேல் வைத்தவுடன் அவரால் தலை தூக்க முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதுகில் இருக்கிற மலக்குடலை, ஒட்டக மலக்குடலை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதுகில் இருக்கிற ஒட்டக மலக்குடலை தட்டி விடுகிறார் ஃபாத்திமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியத்தில் அமர்ந்து ஓத வேண்டியதை ஓதி சலாம் கொடுத்த பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள், எல்லாம் மூத்த தலைவர்கள், தொழுகிற பொழுது தனக்கு சதித்திட்டம் தீட்டிய தலைவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே இந்த அபூ ஜஹலை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்வே இந்த உமையாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்வே இந்த சைபாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்வே இந்த உத்பா பின் ரபீஆவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்வே இந்த உத்பா பின் சபியா ரைபாவுடைய சகோதரன் இவனையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய புனிதமிக்க கஅபாவில் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து வயிறு எரிந்து பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரையில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார்கள். அதனுடைய விளைவு பத்ர் போர்க்களத்தில் இப்படிப்பட்ட பெரும் தலைகள் எல்லாம் பங்கு பெற்று எல்லோரும் கூண்டோடும் கூண்டடி மண்ணோடும் எல்லோரும் வேறு இருக்கப்பட்டார்கள். பத்ர் போர்க்களத்தில் இறந்தது குறைஷிகளுடைய உடல் மட்டுமல்ல, அவர்களுடைய ஆணவம், அவர்களுடைய அகம்பாவம், அவர்களுடைய நயவஞ்சகத்தனம் எல்லாம் அந்த பத்ர் போர்க்களத்திலே புதைக்கப்பட்டது. அந்த குறைஷிகளுக்கு இதுவரை வானத்தில் இருந்துதான் வஹீயின் மூலம் எச்சரிக்கை வந்து கொண்டிருந்தது. ஆனால் பத்ர் போருக்கு பிறகு பூமியில் இருந்தும் அவர்களுக்கு எச்சரிக்கை புறப்பட்டு விட்டது. ஆகவே அவர்கள் பீதியிலும் கலக்கத்திலும் அவர்கள் ஆளானார்கள். அல்லாஹ் தஆலா அவனை வணங்குகிற மக்களை, ஏகத்துவத்தை பின்பற்றுகிற மக்களை நிச்சயம் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் கைவிட மாட்டான் என்பதற்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டுதான் இந்த பத்ர் போர் சம்பவம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் நிச்சயம் நம்முடைய கடைசி மூச்சு, உயிர் மூச்சு இருக்கிற வரை அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து பழக்கப்படுகிற ஒரு மனோபாவத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், உடல் ரீதியாக வந்தாலும், பொருளாதார ரீதியாக வந்தாலும், குடும்ப ரீதியாக வந்தாலும், சமூக ரீதியாக வந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருந்தால் அதே ரப் நிச்சயம் கியாம நாள் வரை இருந்து நம்மை பாதுகாக்கிற அதே ரப் நம்மையும் நிச்சயம் பாதுகாப்பான். நிச்சயம் ஏகத்துவத்தை பின்பற்றி ஓரிரை கொள்கையில் உறுதியோடு இருந்து கடைசி மூச்சு வரை, கடைசி நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த திருக்கலிமாவை, எந்த திருக்கலிமாவை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கருதி அதை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதில் போராட்டம் நடத்தினோமோ, அந்த திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தினோமோ, அந்த திருக்கலிமாவை கடைசி மூச்சு, உயிர் மூச்சு பெறுகிற நேரத்தில் கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வகீல மன்றாக் வலன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக் பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடித்து நீங்கள் உயிர் பிரிகிற நேரத்தை அல்லாஹ் தஆலா 75வது அத்தியாயத்தின் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட உயிர் பிரிகிற நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமுதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாக மரணியுங்கள் என்கிறானே அல்லாஹ். அப்படிப்பட்ட முஸ்லிமான ஒரு மரணத்தை அல்லாஹ்வே எங்களுக்கு தா என்று நாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நடந்து முடிந்த பத்ர் போரை நினைவு கூர்ந்து அந்த மக்களுக்கு செய்த அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பார்த்து, அல்லாஹ்வே எங்களை நீ கைவிட்டு விடாதே, அல்லாஹ்வே எங்களுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தா, அல்லாஹ்வே அடங்காத உள்ளத்தை விட்டும், நிராகரிக்கின்ற பிரார்த்தனையை விட்டும், பயனில்லாத கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வே எங்களுடைய உள்ளத்திற்கு ஒளியை தா யா அல்லாஹ். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எப்படி எல்லாமோ எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தாய், தௌஹீதை தந்தாய், நேரான மார்க்கம் இது என்கிற ஒரு நேர்வழியை நீ காட்டினாய் யா அல்லாஹ். அப்படி நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளம் தடம் புரண்டு சென்று நாங்கள் வழிகேட்டின் பக்கம் செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாய்
தருவாயாக யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை கேட்க பொருத்தமான மாதம், பொருத்தமான நாள் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதமும் புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு நோட்ட நிலையில் இபாதத்து செய்கிற நிலையில் இருக்கிற இந்த நேரமும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே நம்முடைய இதாயத்திற்காக, நம்முடைய நண்பர்களுடைய இதாயத்திற்காக, நம்முடைய சமூக மக்களுக்காக, இந்த நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னும் அல்லாஹ்வை குறித்து, தௌஹீதை குறித்து, இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கலிமாவை குறித்து விளங்காத மக்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து சமூகத்திற்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் எந்த கொள்கையை ஏற்று இந்த துனியாவில் வாழ்கிறோமோ அதே கொள்கையை பின்பற்றி கடைசி வரை வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.